வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோர் குருநாதர் அண்ணாபெருமான் திருடவே சம்சம்சம் எம்பெருமான் கருமுதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவனந்த திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் பரிசுபடி பாடலன் 986 விரகர நோக்கியும் என துவங்கும் எழுகரை நாடு திருப்பூருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு முதலாச்சம். இந்த பாடல் தனதன தாத்தன தனதன தாத்தன தனதன தாத்தன தந்ததான என்ற சந்த குறிப்புடைய பாடல். முருகா, அன்பு நெறியில் அடியனை சேர்த்து எல்லாம் கடந்த பொருளை உபதேசித்து அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல். சுருக்கமாக சொன்னால், பேரின்ப பொருளை பெற எம்பெருமான் அருளை நாடி பாட பெற்ற பாடல். விரகர நோக்கியும் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிபுணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் இராப்பகல் பெரிது பராக்கர விளைவு குராப்புனையும் குமார முருக சடாட்சர சரவண கார்த்திகை முலைநுகர் பார்த்திப என்று பாடி மொடிகுடரா தொழுது அழுதழு ஆட்பட அழுது அழுது ஆட்பட முழுதும் அலா பொருள் தந்திடாயோ பரகதி காட்டிய விரக சிலோச்சய பரம பராக்கிரம சம்பராரி பட விழியால் ஒரு பசுபதி பாற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே சம்பராரி பட விழியால் பொறு பசுபதி போற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே இறைகடல் தீப்பட நிசிசர் கூப்பிட எழுகிரி ஆர்ப்பேள வென்ற வேளா இமையவர் நாட்டில் நிறைகுடியேற்றிய எழுகரை நாட்டவர் தம்பிரானே விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல். முதல்ல விறகு அப்படின்னா தந்திரம். தந்திரமின்றி உண்மை நிலையோடு உன்னை கருதியும் உன்னை நினைந்து உருகியும் உன் திருநாமங்களை கூறி உன்னை வாழ்த்தியும் கண்களில் நீர் நிறைந்து வழிய அன்பு, உன்மீதான அன்பு மேன்மேல் மேலும் மேலும் மிகவும் இராப்பகல் பிரிது பராக்கிற விளைவு குராப்பனையும் குமார முருக சடாட்சர சரவண கார்த்திகை முலைநகர் பார்த்திப கார்த்திகை முலைநுகர் பார்த்திப என்று பாடி முடி குடரா தொழுது அழுதழுது ஆட்பட முழுதும் அலா பொருள் தந்திடாயோ. எல்லாம் ஒரே மேல்மேல் அன்பு பெருகவும் இரவும் பகலும் உன்னை நினைக்கும் நினைவு தவிர வேறு சிந்தனைகள் அற்று ஒழிய உன் விருப்புக்குரிய குராமலரை அணியும் குமரமூர்த்தியே முருகனே சடாட்சரமூர்த்தியே ஆறெழுத்தண்ணலே சரவணபவனே கார்த்திகை மாதர்களின் கொங்கை முளைப்பாலை பருகி அரசே என்றெல்லாம் உன்னை பாடி மொழிகள் குடரும்படி உன்னை தொழுது துதி செய்து வணங்கி அழுதழுது ஓயாமல் அழுது நான் உனக்கு ஆளாக எதுவும் அல்லாதான பொருளை உலகப் பொருள் யாவற்றையும் கடந்த ஞானப் பொருளை இது என்று சுட்டிக்காட்ட இயலாத அந்த பொருளை அடியேனுக்கு தரமாட்டாயா தந்தருள்க என்று வேண்டியது. 2வது பகுதி பரகதி காட்டிய விரக சிலோச்சய பரம பராக்கிரம சம்பராரி பட விழியால் பொறு பசுபதி போற்றிய பகவதி பார்ப்பதி தந்த வாழ்வே. உலகோர்க்கு தேவாரம் மூலமாய் அல்லது அடியனுக்கு உபதேசம் மூலமாய் பரகதியை அல்லது மோட்ச வித்தை காட்டிய விரக சாமர்த்தியசாலியே சிலோச்சய மலையரசே மகா பராக்கிரமசாலியே சம்பராரி அப்படின்னா மன்மதன் அழிய நெற்றுக்கண் கொண்டு அவனை எதிர்த்து அழித்த பசுபதி சிவபெருமான் போற்றி துதித்த வாழ்வே பகவதியாம் பார்ப்பதி ஈன்றருடைய செல்வமே வாழ்வே. இறைகடல் தீப்பட நிசிசர கூப்பிட எழுகிரி ஆர்ப்பேள வென்றவேலா இமையவர் நாட்டில் நிறைகுடியேற்ற எழுகரை நாட்டவர் தம்பிரானே ஒலிக்கின்ற கடல் எரிபடவும் அசுரர்கள் அலறி கூச்சலிடவும் 7 கிரிகளும் பேருடையிட்டு கூச்சலிடவும் ஜெயித்த வேலாயுதோனே வேலாயுத பெருமாளே தேவர்களின் உலகில் அதாவது பொன்னுலகில் தேவர்கள் யாவரையும் நிறைவுற்ற குடியாக அமரும்படி குடியேற்றிய தம்பிரானே எழுகரை நாடு என்னும் தலத்தவர் தம்பிரானே முழுதும் அலா பொருள் தந்திடாயோ. இப்போ இந்த பாடலுக்கு முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். முதல்ல விறகு. விறகுனா தந்திரம், வஞ்சனை. துரியோதனன் பாண்டவர்களுக்கு அரக்கு மாடி வகுத்தது. இதை வெளிப்பாடத்தில் சொல்றாரு, மெழுகினால் நமக்காலையும் வகுத்ததும் விறகே அப்படின்னா விறகுனா தந்திரம், வஞ்சனையும் சூழ்ச்சி. அடுத்தது விழிப்புணல் தேக்கிட கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய கண்ணும் பொடிமலை ஒழியாதே கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய. இதெல்லாம் பெரிய புராணத்து சம்பந்தருடைய அடிகள். இது எதுக்குன்னா இதெல்லாம் விழிப்புணல் தேக்கிட என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளந்தான் பாயாத திருவாசகத்தில். அதே கருத்தை தான் இங்கே நம்ம குருநாதர் சொல்றார். அடுத்தது ரொம்ப அற்புதமான சில இடங்கள். மிகவும் இராப்பகல் இரவும் பகலும் பிரியாது வணங்குவது. அந்த கருத்தை அப்பறம் சொல்றார், இரவு பகல் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அடுத்தது விளைவு குராப்புனை. குரா முருகவேலுக்கு உகந்த மலர்கள் ஒன்று. திருவிடைக்கடியிலும் பழனியிலும் குரா அடி வேலவர் விளங்குகிறார். திருவிடைக்கடியில்
குரா நீழற்கீழ் நின்ற வேலுலான் தடக்கை வேந்தன் என் சேந்தன் திருவிசைப்பாளருக்கு அராப்புனை வேணியன் சேருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டை அந்தாள் தொழ வேண்டும்ங்கிறார் கந்தலங்காத்து 74 பாடல். அடுத்தது சடாட்சரம், 6 எழுத்து, ஏறப்பால இடங்களில் படிச்சிருக்கோம். 6 எழுத்து, ஒரு எழுத்து மோட்சத்தை தரும், ஒரு எழுத்து வஜ்ர தேகத்தை தரும், ஒரு எழுத்து செல்வத்தை தரும், ஒரு எழுத்து திருவுருளை தரும், ஒரு எழுத்து ஞானத்தை தரும், ஒரு எழுத்து திருவடியை துதிக்கும் அறிவை தரும், திருவடியை துதிக்கும் அறிவை தரும். கதிகாட்டும் ஓரெழுத்து, ஓரெழுத்து வஜ்ர காயம் தரும், நிதிகாட்டும் ஓரெழுத்தோர் ஓரெழுத்தே உள் நிரப்பும் அருள், மதிகாட்டும் ஓரெழுத்தோர் எழுத்தே என்னுள் வைத்த பொன்தாள் துதிகாட்டுமே குக நின் 6 எழுத்துள்ள சூத்திரமே. 6 எழுத்து தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது அழுதழுது ஆட்படும், அழுதழுது ஆட்பட்டால் தான் இறைவனை அடைய முடியும். அழுதால் உன்னை பெறலாமே திருவாசகம் சொல்றாரு. அடுத்தது முழுதும் அலாப்பொருள், உலகப்பொருள் எல்லாற்றையும் கடந்த பொருள் சார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த பாட்டில். அதுதான் வானன்று காலன்று தீயன்று நீயன் நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று சரீரி என்று அசரீரி என்று சரீர் என்று கந்தலங்காத்த 9ஆம் பாடல் சொல்வார். உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றது வேம்பர் கந்தலங்கத்தில் 13ஆவது பாடல். மண்ணில்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகலல்லை யாவுமல்லை என்பார் அப்பர். அடுத்தது பரகதி காட்டினது, இது அருணையப்பெருமாள் வரலாற்று குறிப்பாகவும் கொள்ளலாம். அடுத்தது சம்பராரிங்க, சம்பரார் தான் மன்மதன், ஏற்கனவே படிச்சிருக்கோம். மன்மதன் சிவபெருமான் எடுத்த வரலாறு, சிவபெருமான் கந்தவேலை போற்றினது உபதேசம் பெற்ற பொழுது இந்த வரலாறுனா இந்த பாடலில் நம்ம குருநாதர் நம்முடைய நினைவில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதையெல்லாம் நம்ம குறித்துக்கணும். அடுத்தது எழுகிரி சாடிய வரலாறு, இறைகடல் தீப்பட நிசேசர் கூப்பிட எழுகிரி ஆர்ப்பிடம் என்றதில். அடுத்தது இமயவர் நாட்டில் குடியேற்றது சூரசம்மாரான பின்பு முறியவள் அடிபட்ட பொன்னுலகை முன்போல ஆக்கும்படி தெய்வத்தச்சன் கூற அவனும் பொன்னுலகாக்க அவர் இந்திரனுக்கு முடிசூட்டி மகிழ்த்தார். இது கந்தபுராணம். இந்திரன் அணைய கால எம்பினான் முன்னர் ஏகி வந்தனை புரிந்து போற்றி வளமொழி துறக்க நாடு முந்துள அரசஞ்சீரும் முழுதொரும் கழித்து எந்தாய் இந்தனன் இதன் மேல் உண்டோ ஊதியம் ஒருவருக்கு என்றான் கந்தபுராணத்தில். எழுகிற நாடு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அற்புதமான ஒரு திருத்தலம். இது கொங்கு மண்டல சதகத்தில் இந்த தலத்தை பற்றிய குறிப்பு இருக்குது. எழுகிறை நாடு என்று ஒரு தனித்தலமும் கூட குடகு நாட்டில் இருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதனால் எழுகிறை நாடு என்பது திட்டவட்டமாக எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒன்று. இப்படி பல முக்கிய அம்சங்கள் இந்த பாட்டில் இருக்குது. விரகரை நோக்கி, விரகனா வஞ்சனை தந்திரம், துரியோதனன் புதுக்கிய அரக்குமலை நோக்கிய தர்மர் விரகினால் நமக்கு ஆலயம் வகுத்ததும் விரகேனார். அன்பினால் விகாரமற்ற உள்ளத்தோடு உலகை பார்க்கணும், பார்வையினாலே பாவங்கள் வரும், பார்வையில் பாவங்கள் பட்டினு சுவாமி. பார்வையினால் அழிந்தவன் ராவணன் தீய எண்ணத்தோடு சீதையை நோக்கினான், அதனால் அவன் குலத்தோடு மாண்டான். உருகி இறைவனை நின்று அழல் இடைப்பட்ட மெழுகு போல உள்ள உருவனும், இளைய தங்கத்தில் ரத்தமணி பதிவது போல இளைய உள்ளத்தில் என்னுடைய திருவடி பதியும். திணியான மனோசிலை மீது உணதாள் அணிய அரவிந்தம் அரும்பு மதோம்பர் அனுபூதியில் தன்னை நினைந்து நெஞ்சம் உருகுவார் வினையை இறைவன் அறுப்பான். உருகுமடியவர் இருவினை இருள்வரும் உதய தினகர இமகரன் வலம்பெறும் உலக முழுது ஒரு நொடியினில் வலம்பெறு பெருமாள்பார் பகிர நின்ற ஒரு திருப்பொழு. மறவாத நினைப்பை முடிக்கும் அவன் உருகும் அடியார் இருவினை தொகை அறுக்கும் அவன்பார் பூதவேத அளவுல. வாழ்த்தியும் இறைவனை வாயார வாழ்த்தணும், வாக்கு படைத்த பையன் இறைவனை வாழ்த்துவன, வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன்பார் வாயே வாழ்த்து கண்டாயும்பார் அப்பமுத்திகள். எந்த நினை வாழ்த்தாத பேயர் வாய் கூடுக்கும் ஏக்கற்று இருக்கும் வெறுவாயும்பார் திருவோட்பால். ஐயா நின் சீர்பேசு செல்வர் வாய் நல்ல தெள்ளமுது உண்டு உவந்த திருவாயும்பார் திருவோட்பால். ஏனைய உயிர்களை தந்தது போல தராமல் மனிதனுக்கு மட்டும் வசனிப்பதற்கு தகுதியுடையாக வாக்கினை தந்து இறைவன் தந்தான். அதனால் அந்த பரமபிதாவை வாயார வாழ்த்தணும். விழிப்புணர்வு தேக்கிட அன்பின் மிகுதியால் இறைவனை நினைக்கும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கேட்கும் போதும் பேசும் பொழுதும் இறைவனுடைய திருவடி திருப்புகழை பேசுந்தோறும் கண்ணீர் பெருகணும். அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்பார் சென்னா போதார். தாய்மான சுவாமி சொல்றாரு, அங்கை கொடு மலதூவி அங்கமுது புலகிப்ப அன்பினால் உருகி வெளிநீர் ஆறாக வாராத முக்தியினால் ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி அப்படிங்கிற தாய்மான சுவாமிகள். முகமானது கண்ணீரால் நடந்து உருகி நெக்கு விட்டு நெகிழும் அன்பருடைய உள்ளத்தை விட்டு பரமன் நீங்க மாட்டான்.
ஜகமல்லாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமெல்லாம் தேயக் கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயார் அனர்க்கிங்கிற அப்பர். அப்படி கண்ணீர் மல்கி கடவுளை ஏத்தும் அன்பருக்கு வலுவாமல் இறைவன் திருவடி துணை புரியும். திருவாசகர் சொல்றார், இது என்ன, வழியிலா மலர்ச்சியவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. யாரு சொல்றாரு? என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர்மல்கும் தொண்டர்க்கு வழியிலா மலர்ச்சியவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. அடுத்தது அன்பு மேல்மேல் மிகும். இறைவன்பால் அன்பு கணந்தோறும் வளரணும். ஆறாலும் காணாத ஐயனை அன்பினால் காணலாம். அன்பு வலையில் அகப்படும் பரம்பொருள் தான் இறைவன். அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறு என்ற புண்ணியருக்கு உன்பால் வரவழிதான் உண்டோ பராவரமேன்னு தாய்மனு சொல்றார். அன்பு வடிவாகிய ஆண்டவனை அன்பு நேரில் சென்று அடையணும். என்பு வடிவாய் இருந்த திண்ணனார் காலத்தி மலை போனார், போர்வில் அன்பு உருவமானார், கண்ணப்பான காலத்திய அடுத்துள்ள இன்பு வடிவமானார். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். அன்பெனும் பிடியில் அகப்படுமலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் மலைக்குள் படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்து அமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசிவமேங்கிறார். ராப்பகல் பிரித்து பராக்கன கவனமின்மை, கவனம் மறதி, வம்பரா சில கண்ணமிடும் சமயத்து கத்து திரையாட வன்கலாத்திர தன்னை அகன்று மனத்தில் பட்டு தருளாலே தம்பராக்கர நின்னை உணர்ந்து உருகி பொன் பத்ம கடல் சேர்வார் தம் குலாத்தில் என்னைக்கும் அன்போடு வைக்க சற்று கருதாதுங்கிற திருப்புள்ளர். அராப்புனை வேணியின் செயல் வேண்டும், அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டையந்தாழ் தொடர் வேண்டும், கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும், மனமும் பதிப்பறல் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தை இருக்க எளிதல் வேம்பர் கந்தர். திருவுள் நாட்டம் தலைப்பட்ட உலக நாட்டு அறுபடும். விழித்திருந்தும் குருடாவார். உலகத்தில் இருந்தும் உலகவாசனை இன்றி பரவசமாக நிற்பார்கள். உல்லாச நிராகுல யோகத்தை சல்லாப வினோதம் நீகலையோ எல்லாம் வர என்ன எழுந்தனம் சொல்லாய் முருகாசுர பூபதி என்பர். ஆனா அமுத அயல்வியலரசை ஞானாகரனை நவிலத்தருமோ யானாகி என்னை விழுங்கி வரும் தானாய் நின்றது தற்பனை மேம்பர். குறியை குறியாது உருத்தறியும் நெறிய தனிவேல் நிகழ்த்திடும் செறிவற்ற உலகோடு உரை சிந்தை மற்ற அறிவற்ற அறியாமையும் மற்றது மேம்பர் கந்த நூலில். திருவள்ளுவர் போல இருக்கு. அடுத்தது குராப்புனையும் குமார். முருகவேல் அணியும் மலர்களில் குராமலரும் சிறந்தது. சிவவகுப்பில் முகமகன மதுப முரல் குறவு விளவினது குறு முறியும் மலர் வகுளதழ முழுநீள தீவிரமும் முருக கமழ்வதும் அகில முதன்மை தருவதும் விரத முனிவர் கருதறிய தவமுயல்வார் தபோபலமும்பார். திருவிடைக்கடியில் எம்பெருமான் குராமரத்தின் கீழே எழுந்திருக்கிறார். பழனியில் இடுமனுக்கு அருள் புரிந்த முருகமூர்த்தி ஞான வடிவேலர் என்று இன்னைக்கும் காட்சி தரும் கண்கூடு. அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டையந்தாள் தொழ வேண்டும் அலங்காரத்தில். முகுமுகன மதுகர முரல் குறவணி முருகன் அருமுகவென வருவன பெயர் முழுதும் இயல்கூடு பழுதர முடிவதும் ஒரு நாள் என்பார் நெடியவட திருப்பொருள். சடாட்சர் ஆறிடத்துக்கு உட்பொருளாய் உரைபவன். முருகவருடைய மூலமந்திரம் சடாட்சம். அதை அன்போடு யாவரும் ஓதணும். மூலமந்திரம் ஓதலிங்கிலை இசைபையில் சடாட்ச ஓதலிங்கிலை இசைவில் சடாட்சம் முதல்ல இகபுர சௌபாகியம் அருள்வாயே. ஆறெழுத்தில் இருந்து குஹா குஹா எனும் வகை வராதோ. திருப்புகழ் பார்க்க சொல்லிட்டே இருக்கலாம். ஆறெழுத்தின் உண்மையை அநேகர் அறிவார்கள். கண்மம் மறுக்க வேறெழுத்து இல்லை. ஆறெழுத்துக்களை ஓதி திருநீர் பூசினா எல்லா வினையும் நீங்கும். பிரம்மன் எழுத்து மாறும், எவன் பாசக்கீர் வராது. இது பல இடங்களில் பிடிச்சிருக்கும். ஆறெழுத்து அந்த ஆசையில் கைவந்து சுமா சுமா பவ சாகரத்தில் எழுந்து எழாது உள்ள ஆறெழுத்தின் இருந்து குஹா குஹா என வகை வராதோ ஓலமிட்ட திருப்புகழ். மொழிகூடரா தொழு இறைவன் மீது அன்பு மிகுதியாகிய பொழுது சொற்கள் கூடரும் உரை தடுமாறும். சங்கர சுயம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறிம்பார் தாய்மனசங்கள். அழுதழுது அற்புதம். அழுதால் உன்னை பெறலாமேன் மணிவாச பெருந்தை சொன்னபடி மாற்றம் மனம் கழிய நின்ற மறைமுடி பொருளை அழுதழுதான் அடையணும். அதுவே எளிய முறை. குழந்தை தனக்கு ஏதாவது பொருள் வேணும்னா தாய் தன்று அழுது பெறும். மகளிர் தம் கணவர்பால் தமக்கு வேண்டியது அழுது சாதிப்பதும் கூட நமக்கு பார்க்குறோம். இறைவன்பால் அழுசேரி மெழுகாய் உருகி அழுதா அந்த பரமபதியுடைய தன்னருள் நிச்சயமாக கிடைக்கும். பல இடங்கள் சொல்றார். மணிவாசர் சொல்றார், பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகே நீம்பர். அதாவது அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அழு சேர்ந்த மெழுகே அன்னார் பொன்னார் அழகண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தோரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகே நீம்பர். மணிவாசர் முழுதுமலா பொருள் தந்திடாய். சரம் அச்சரம் கருவி கரணம் முதலிய எல்லாவற்றையும் கடந்து அப்பாலைக்கு அப்பாலை உள்ள வான்பொருள் அதனை உபதேசிக்குமாறு வென்றார். முருகன் தனக்கு உபதேசித்த உபதேச பொருள் ஒன்றுமன்று என்று சொல்றார். தேனன்று பாகன்று ஓமைக்கோ நாமுடைய தெய்வவழிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று கூறவற்றோ வானன்று கால் என்று தீ என்று நீர் என்று மண்ணுமன்று தானன்று நான் என்று அசரீரி என்று சரீரி என்று என்பார் கந்தரங்கத்தில். அப்புறம் அப்பர் பாடிய பாட்டை பார்த்துச்சு. மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை பரகதி காட்டிய அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் முக்திக்கு வழிகாட்டி உள்ளார். சம்பராரி பட விழியால் ஒரு பசுபதி போற்றி பகவதி. சம்பரன்னா மன்மதன். சம்பரன் அசுரனை கொன்றனா மன்மதனுக்கு சம்பராரின்னு பேர். சம்பராரியை கொன்ற தீவிழி சம்பும்பர் அம்புராசி திருப்பூர்.
அடுத்தது இதில் இந்த இந்த வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது எழுகரை நாடு, சரியான இடம் விளங்கலை. திருச்செங்கோட்டை சூழ்ந்துள்ள நாட்டை எழுகர் நடும்பாங்க, கொங்கு மண்டல சத்திரக்கு. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த தலத்துடைய பெருமாட்டத்தை வேண்டுகிறார். முருகா, அன்பினில் அடியனை சேர்த்து எல்லாம் கிடந்த பொருளை உபதேசித்து அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் எல்லாம் வல்ல பழனி பெருமான் திருடும் எழுக நாட்டவர் பெருமான் திருடும் சமர்ப்பித்தவன் அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 முருகா. முருகா பெருமான் திருடைய சம்சம் பழனியானன் திருப்பாதம் சமர்ப்பம். முருகா முருகா முருகா.